அன்பான உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் என்னென்ன ரங்கோலி டூல்ஸ்லாம் யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த ரங்கோலி டூல்ஸ்ல சிலது நம்ம வேணும்னு தூக்கி போற பொருட்கள், அப்புறம் சிலது பாத்தீங்கன்னா ஈஸியா அவைலபிளா மார்க்கெட்ல கிடைக்கிற ஐட்டம். ஸோ நான் என்னென்ன யூஸ் பண்றேன் அப்படிங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ நம்ம என்னென்ன டூல்ஸ் ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் கேன். இந்த ஆயில் கேன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா பிளாஸ்டிக் ஷாப்லேயுமே கிடைக்கும். இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு கேன் பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் அப்படிங்க தான் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ரங்கோலி பண்ணலாம். ஸோ இதுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட மேல் மூடி இருக்குல்ல, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம மேலே கொஞ்சம் கட் பண்ணிக்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம கத்தி ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக கட் ஆகிடும். இப்போ பாருங்க கட் பண்ணியாச்சு. இப்போ இதோட ஹோலை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் இருக்க சினுக்கடிக்க குச்சி இருக்குல்ல, அது அப்படி இல்லை அப்படின்னா பணியார திருப்புற குச்சி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி நம்ம ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்குள்ளே கோலமாவு போட்டுடலாம். கோலமாவு போடுறதுக்காக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபில்டர். இது பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் மாலில் கிடைக்குது. இது நான் விஷால் மார்ட்டில் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 15 ருபீஸ் தான். இந்த ஃபில்டரில் பார்த்தீங்கன்னா ஃபனலும் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம ஃபில்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அதே சமயம் ஃபனலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணி தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம், ஒட்டுக்கா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நான் கோல பவுடரை உள்ளே போட போகிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது ஃபில்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க கல்லெல்லாம் ஃபில்டர் ஆகிடுது. இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே ஈஸியாக கோலப்பொடி உள்ளே போட்டாச்சு. இதில் இருக்க மீதி கல்லும் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஃபில்டர் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த கேனை யூஸ் பண்ணி நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம மோஸ்ட்லி டாட்ஸாக வைப்போம். ஸோ டாட்ஸ் வைக்க பார்த்திங்கன்னா இது சூப்பராக யூஸ் ஆகும். நம்ம இதில் ஹோல் போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கோலப்பொடி நல்லா ஈஸியாக வரும். நம்ம எவ்வளோக்கு வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுத்தது இந்த மாதிரி ஊதுபத்தி குச்சி இருக்குல்ல, அதை வச்சு நம்ம நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப்க்கு நம்ம ரங்கோலி பண்ணிக்கலாம். பாருங்க இதை வச்சு நம்ம சூப்பராக டிசைன் பண்ணியாச்சு. அடுத்தது இந்த கோல பவுடரை க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்காக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டை. இதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் வாங்கும் போது அதில் இருக்க டேக்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டேக் இருக்கும், அப்புறம் அந்த பிராண்டோட டேக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இந்த கோல பவுடரை நம்ம க்ளீன் பண்ணலாம். க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தனியாக கலர் எல்லாத்தையுமே தனித்தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். இந்த கலர் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அட்டைக்கு பதிலாக இந்த மாதிரி பேப்பரும் இருக்குல்ல, அதையும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் எடுக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல பவுடர் நல்லா நீட்டாக வந்துடும். நம்ம யூஸ்வலாக கலர் ரங்கோலி போடும்போது நிறைய கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நிறைய கலர்ஸ் நிறைய வேஸ்ட் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக கலரை நம்ம எடுத்து அதை நம்ம சேவ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எந்தெந்த பாக்ஸ்லேருந்து எடுத்தோமோ அந்த பாக்ஸ்லேயே நம்ம ரங்கோலி பவுடர் போட்டுடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல காஸ்ட் சேவிங். நம்ம நிறைய கலர்ஸ் அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிறது தேவையில்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் கேன்ஸை ரங்கோலிக்கு யூஸ் பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி க்ளூ அண்ட் ஃபெவிகால் பாட்டில்ஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரங்கோலி போடுறவங்க வீடியோஸில் நீங்கள் நிறையா பார்த்துருப்பீங்க. டாட்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நம்ம இந்த மாதிரி க்ளூ பாட்டில்ஸை நம்ம வாங்கிட்டு இதில் இருக்க க்ளூ எல்லாத்தையுமே நம்ம வேறு பாக்ஸில் மாற்றிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு இது காலியான வாட்டி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட மேல் கேப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க பாட்டில். இப்போ இந்த மாதிரி ஃபேப்ரிக் பாட்டில் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ
ஸோ இதுக்காக இதோட கேப்பை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேப் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஹார்டாக இருக்காது. இது வந்து கொஞ்சம் தின்னாக தான் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ண வேண்டியது இல்லை. இந்த மாதிரி சினுக்கடிக்கு குச்சி இல்லை பணியாரம் திருப்புற குச்சி இருக்குல்ல, இதை வச்சு நம்ம வந்து கொஞ்சம் வந்து ப்ரெஸ் பண்ணி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா போதும். இது வந்து ஓட்டை வந்து பெருசாகிடும். இப்போ பாருங்கள், ஓட்டை வந்து நல்லா பெருசாகிடுச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ரங்கோலி போடலாம். இப்போ இந்த க்ளூ பாட்டிலுக்குள்ளார கோல பவுடர் வந்து போடலாம். இந்த க்ளூ பாட்டிலோட சைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இந்த ஃபனல் வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி சின்ன பாட்டிலுக்கு எல்லாமே நம்ம வந்து பேப்பரில் வந்து கோன் செஞ்சுட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து கோல பவுடர் வந்து கொட்டிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஆயில் கேன், அந்த ஆயில் கேனையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த க்ளூ பாட்டிலுக்குள்ளார இந்த மூடியை வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல பவுடர் எடுத்து போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம வந்து பேப்பர் கோன் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் பேப்பர் எடுத்து கோன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக வந்து கோல பவுடர் வந்து எப்போனாலும் உள்ளே போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளார கோல பவுடரை வந்து ஈஸியாக போட்டாச்சு. இப்போ இது வந்து ரங்கோலி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி க்ளூ பாட்டில்ஸ் எல்லாமே வந்து டாட்ஸ் வைக்க தான் வந்து மோஸ்ட்டாக யூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து டாட்ஸ் வேணுமோ நம்ம அந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி டாட் வச்சுக்கலாம். யூஸ்வலாக இதில் வந்து நம்ம ஹோல் போடும்போது கொஞ்சம் பெருசாக வந்து போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து ரங்கோலி பவுடர் வந்து நல்லா கரெக்டாக வரும். இப்போ டாட்ஸ் வச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த மாதிரி தீந்து ரீஃபில் பென் இருக்குல்ல, அதை வந்து எடுத்து நம்ம வந்து என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நம்மக்கிட்ட என்ன வேஸ்டான பென்ஸ் இருக்கோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி இயர்பட்ஸ் இருக்குல்ல, அதை கூட வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம வந்து ஷேப் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அழகாக ஷேப்ஸ் வரும். இதில் வந்து நம்ம ஃப்ளவர் ஷேப் வந்து நல்லா ஈஸியாக பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வீட்டிலே ஈஸியாக கிடைக்கிற ஐட்டம்ஸ். இதை வச்சு நம்ம வந்து அழகாக ரங்கோலி பண்ணலாம். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து சின்ன டஸ்ட் பேன் அண்ட் ப்ரஷ். இது பார்த்தீங்கன்னா நான் அமேசானில் வாங்கினேன். இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், 99 ருபீஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லா கோல பவுடரும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடுது. இப்போ பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. கொஞ்சம் கூட பவுடர் இல்லாத அளவுக்கு நல்லா க்ளீனாக வந்துடுது. இதில் இந்த டஸ்ட் பேன் அண்ட் ப்ரஷ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டரில் வந்து ஈஸியாக வாஷ் பண்ணிக்கலாம். இது வந்து பிளாஸ்டிக் அப்படிங்கிறதுனால எதுவும் ஆகிறது இல்லை, நல்லாவே இருக்குது. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலியான மெடிசன் பாட்டில்ஸ்லாம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி வந்து ரங்கோலிக்கு வந்து நம்ம கலர் பண்ணலாம். ஸோ இந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் இருக்க மூடியில் வந்து நான் ஆல்ரெடி ஹோல் போட்டு வச்சுருக்கேன். இந்த வீடியோக்காக இப்போ நான் 2 ஹோல் போட்டு காமிக்கிறேன். இதோட மூடி பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஓட்டை போடும்போது இந்த மாதிரி சினுக்கடிக்கை குச்சி வச்சுட்டு ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ஓட்டை போட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வந்து ஓட்டை வந்துடும். இப்போ பாருங்கள், ஈஸியாக வந்து ஹோல் போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு பாட்டில் இருக்குது, அதில் வந்து நான் கீழே ஹோல் போட்டிருக்கேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து கோல பவுடர் வந்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த பாட்டிலை வந்து மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு நம்ம வந்து கலர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி கலர் பண்ணும்போது நம்ம வந்து ஈஸியாக கோலத்துக்கு வந்து கலர் பண்ணிடலாம். நம்ம கையில் கலர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து கலர் பண்ணிடலாம்.
இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ நம்ம அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக நம்ம இந்த மாதிரி ஃபோக் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா பென் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வந்து இயர்பட்ஸ் இருந்தால் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து எந்த டிசைன் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கலர் பண்ணதுலேயே வந்து இதை 3யும் வச்சுட்டு சும்மா சாம்பிளாக டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நமக்கு வேணுங்கிற டிசைன் வந்து நம்ம பண்ணிக்கலாம். அடுத்து இந்த பாட்டிலே வந்து எப்படி கலர் ரங்கோலி ஃபில் பண்ணி கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம வந்து கையில் வந்து கலர் பண்ணும்போது சில சமயம் அங்கங்கே வந்து கேப் விட்டுருவோம். பட் இந்த மாதிரி நம்ம டூல் யூஸ் பண்ணி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈக்குவலாக எல்லா இடத்துலையுமே வந்து கலர் ஃபில் ஆகும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சால்ட் அண்ட் பெப்பர் பாட்டில்ஸ். ஸோ இந்த பாட்டில்ஸை யூஸ் பண்ணியும் வந்து நம்ம வந்து ரங்கோலி பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பில் வந்து ஹோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எப்படி வேணுமோ நம்ம அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கலர் பண்ணிக்கலாம். இந்த பெரிய ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலர் பண்ண முடியாது. வேணால் வந்து ஏதாவது பாக்ஸில் வந்து கலர் கொட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டானிக் பாட்டிலோட மூடி. இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்லாம் பண்ணுறதுக்கு வந்து இது வச்சு நம்ம இதில் வந்து கோல பவுடர் வந்து மேலே போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் சைஸஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற சைஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபில்டர்ஸ். ஸோ நான் வந்து 2 ஃபில்டர்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயர் ஃபில்டர், அது வந்து ஃபனலோடு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபில்டர்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர்ஸ் வந்து இருக்கும். இந்த ஃபனலோடு இருக்க ஃபில்டர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகாது. வெறும் கோலமாவு சலிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து கோலமாவை ஏதாவது ஒரு பாக்ஸில் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் பண்ணும்போது இந்த ஃபனலை எடுத்துகிட்டு நம்ம கலர் பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு கோலமாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும். இல்லைன்னா இந்த ஃபனலில் வந்து அப்படியே வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்தமாக அப்படியே விழற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற டபுள் லேயர் ஃபில்டர். இதில் வந்து நம்ம கோல பவுடர் சலிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோல பவுடர் வந்து ரொம்ப நைஸாக வந்து ஃபில்டர் ஆகும். ஸோ இந்த ஃபில்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கோல பவுடர் வந்து சலிக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து கலர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது நம்ம ஸ்பூன் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி டாட் யூஸ் பண்ணி கோலம் போடும் போது இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ நம்ம அந்த ஷேப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டாட் ஷேப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பெட்டல் ஷேப், ஃபெதர் ஷேப் எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபோர்க், ஸ்பூன், இயர்பட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வீட்டிலே கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ரங்கோலி பண்ணலாம்.
அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரங்கோலி ஸ்டென்சில்ஸ். இந்த ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் வந்து ஃபேன்சி ஷாப்பில் வந்து கிடைக்கும். இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுள் தான். இதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து விலை இருக்கும். சின்ன சைஸாக இருந்தது அப்படின்னா 20 ருபீஸ் இருக்கும். மீடியம் வந்து 50 ருபீஸ் இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு 100-150 ருபீஸ் வரைக்குமே வந்து ரங்கோலி ஸ்டென்சில்ஸ் வந்து கடையில் இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன டிசைன் வேணுமோ நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தீபம் ஸ்டென்சிலை யூஸ் பண்ணி நான் ஆல்ரெடி ரங்கோலி போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பார்க்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் தரேன், போய் பாருங்கள். இப்போ மீதி இருக்க 2 யூஸ் பண்ணி நம்ம கோலம் போட்டு பார்க்கலாம். இதை வந்து ஜஸ்ட் அப்படியே வச்சுட்டு இது மேலே வந்து கலர் பவுடரை வந்து தூவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கோலம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்மளுக்கு வந்து எந்த டிசைனுக்கு வந்து எந்த கலர் வேணுமோ நம்ம அதை வந்து கொடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோக்கு சும்மா காமிக்கிறதுனால ஜஸ்ட் ஒரே கலரில் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் நம்ம கொஞ்சம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா கோலம் போட தெரியாதவங்க கூட வந்து ஈஸியாக கோலம் போட்டுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கேண்டில் ஐட்டம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரங்கோலி போட்டுட்டு அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தீபாவளி அல்லது தீபம் டைமில் வந்து இந்த மாதிரி கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேட்ரி கேண்டில். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அமேசானில் தான் வாங்கினேன். ஸோ இந்த மாதிரி கேண்டில்ஸும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த மாதிரி டீ லைட் கேண்டில்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மி தான். இது வந்து பார்த்திங்கன்னா 10 ருபீஸும் என்னமோ தான். ஸோ இது மாதிரி நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் வந்து டெக்கரேட் பண்ணுமோ நம்ம அப்போல்லாம் இதை வந்து யூஸ் பண்ணி நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த வீடியோட எண்டுக்கு இப்போ நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த எல்லா ரங்கோலி டூல்ஸுமே வீட்லேயே கிடைக்கிற ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுது. அப்புறம் சிலது வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி பண்ணுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ரங்கோலி டூல்ஸை வந்து உங்கள் வீட்லேயே ஈஸியாக வந்து செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ரங்கோலி அண்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.